என் பெயர் சலீம். இந்த கதை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம். என்னோட வீட்ல நான், அப்புறம் என் அம்மா, என்னுடைய அண்ணன், அப்புறம் அவரோட மனைவி, குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு குடும்பமா நாங்க வாழ்ந்துட்டு வந்தோம். எனக்கு ஒரு அக்காவும் இருந்தாங்க. அவளுக்கு திருமணமும் ஆயிடுச்சு. எனக்கு 18 வயசு ஆகும்போது நான் துபாய்க்கு வேலைக்கு போனேன். 6 வருஷம் கழிச்சு எனக்கு திருமண ஏற்பாடும் செஞ்சு, நல்லபடியா திருமணமும் செஞ்சு வச்சாங்க. என்னுடைய மனைவி பெயர் சுஹைனா. அவங்க பார்ப்பதற்கு ரொம்ப குணத்தில மட்டும் இல்ல, அவ்வளோ அழகா இருப்பாங்க. திருமணம் முடிஞ்ச ஒரே மாதத்திலேயே திரும்பவும் நான் துபாய்க்கு வேலைக்கு போயிட்டேன். நான் வேலை செய்கிற நிறுவனத்தில வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் எனக்கு லீவு கிடைக்கும். அவள விட்டு பிரிஞ்சுட்டு போறது எனக்கு ரொம்ப சிரமமா தான் இருந்துச்சு. இந்த 1 மாத காலத்திலேயே அவ மேல இருக்கிற அதிக அன்பு எனக்கு தொடங்கிடுச்சு. அவளும் எனக்கு உயிருக்கு உயிரா தான் நடந்தா. அவளுக்கும் அப்படி தான் நாட்கள் கரைய கரைய முகத்துல உள்ள பிரகாசமே மறைஞ்சு போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் சோகமாவே தான் இருந்தா. அவள சமாதானம் செய்யறதுக்கே எனக்கு ரொம்ப சிரமமாயிடுச்சு. எப்படியும் இன்னும் 2, 3 மாசம் கழிச்சு திரும்ப வந்துடுவேன் அப்படின்ற நம்பிக்கைய நான் அவள்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா, நான் சொன்னது மாதிரியே எதுவும் நடக்கல. ஏன்னா, எனக்கு 1 வருடம் கழிச்சு தான் வந்து லீவே குடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மறுபடியும் பிரியும்போது அதே வேதனை. என் மனைவிக்கு தனியா இருக்கும்போது தொலைபேசி எதுவும் இல்ல அவள்ட்ட. அவளுக்குன்னு தனியா வாங்கி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சப்ப தான் எங்க அம்மா, இப்ப உள்ள காலகட்டத்தில தொலைபேசியால பல குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சிட்டு வருது. அதனால நீ அவளுக்கு செல்லுலாம் வாங்கி குடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கும் அவங்க சொல்றது சரின்னு சொல்லி நெனச்சேன். அதனால நானும் இத என் மனைவிகிட்ட சொன்னபோது, அவளும் அத பத்தி எதுவும் பெருசா சொல்லவே இல்ல. சரி அப்படி எனக்கு செல்லு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. அவள்கிட்ட வந்து செல்லு இல்லாததால அதிகமா என்னால பேச முடியல. ஒரு நாளைக்கு 10 இல்லாட்டி ஒரு 15 நிமிஷம் மட்டும் தான் வந்து என்னால அவள்ட்ட பேச முடிஞ்சுச்சு. எனக்கும் அதிகமா பேச வேணும் அப்படின்ற ஆசை தான். ஆனா மனைவி தான், "என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் இங்க நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுவா. எனக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. எங்க வீட்ல உள்ளவங்க அவள நல்லபடியா பார்த்துவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்பிட்டு தான் இருந்தேன். சில நேரம் எப்பயாச்சும் அம்மா தூங்குனதுக்கப்புறம் அவங்களோட செல்ல எடுத்து அதிலருந்து என்கிட்ட பேசுவா. அப்போ மட்டும் கொஞ்சம் இரவு முழுவதுமே நாங்க பேசிக்கிட்டு இருப்போம். அப்படி பேசும்போதெல்லாம் பல நாட்கள் கண்ணீரிலே வந்து பேசிட்டு எங்களுடைய அந்த கதை முடிஞ்சு போகும். எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு, "எப்ப தனியா வருவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அழத் தொடங்கிருவா. அப்புறம் நான் என்ன ஒரு 2, 3 மாசத்துல வந்துருவேன், இல்ல 2, 3 வருஷத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருப்பேன் அவள. அப்புறம் நான் அங்கேயே வந்து தொழில் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சமாதானப்படுத்துவேன். இப்படியே ஒரு 6 வருஷம் கடந்துருச்சு. இதுவரை எங்களுக்கு குழந்தையும் உண்டாகல. ஒரு கட்டத்தில எனக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப வெறுத்துடுச்சு. நானும் ஒரு தீர்க்கமா முடிவு எடுத்திருந்தேன். இன்னும் ஒரு 2, 3 வருஷத்தில எப்படியும் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு நம்ம ஊருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வருஷம் மட்டும் தான் நான் வேலை செய்ற நிறுவனத்தில ஆட்கள் பற்றாக்குறையால எனக்கு லீவு குடுக்கவே இல்ல. இத நான் என் மனைவிகிட்ட சொல்லும்போது அவ மனசு உடைஞ்சு போயிட்டா. நான் தான் அவள சிரமப்பட்டு சமாதானப்படுத்தினேன். இப்படியே எங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் கழிச்சு லீவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து அம்மா என்ன ஃபோன்ல கால் பண்ணி பேசுனாங்க. "உன்னோட மனைவிக்கு கொஞ்சம் காய்ச்சல் வந்துருச்சு. அவள வந்து ஹாஸ்பிட்டல்ல நாங்க அட்மிட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பணத்த மட்டும் அனுப்பி வையின்னு" சொன்னாங்க. நானும் பதறி போய் விசாரிக்க, அவங்க பயப்படும்படி ஒண்ணும் இல்ல. நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டாங்க. நானும் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பணத்த கடன் வாங்கி அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். ஆனாலும் என்னால அங்க இருக்க முடியல. என் மனைவிக்கு என்னாச்சோ, ஏதாச்சோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தவிப்பாவே தான் இருந்துச்சு. எனக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பயமும் கூட வந்துருச்சு. நாம பக்கத்துல இல்லையே அப்படின்றதால. இதுக்கு மேலே இங்க இருக்கக்கூடாது. அதனால நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிகிட்ட போயிட்டு சொல்ல, அவங்களும் சரி அர்ஜென்ட் லீவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி வச்சிடுறாங்க. நானும் பதட்டத்தோடயே வீட்டுக்கு வர, எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. சரி அங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு, அங்க போய் பார்த்தா என் மனைவி வந்து அவசர சிகிச்சையில அனு அனுமதிச்சிருந்தாங்க. வெளியில எங்க அம்மா, அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் கூடி இருக்கிறத பார்த்தோனே எனக்கு அழ ஆரம்பிச்சிருச்சு. இது எனக்கு ரொம்ப பதட்டமும் வந்துருச்சு. "அம்மா நீ எதுக்காகடா இங்க வந்த? நாங்க பார்த்துக்க மாட்டோமா?" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவப்பட்டாங்க. அப்புறம் நான் டாக்டர்கிட்ட போயிட்டு அவர்ட்ட விசாரிச்சேன். அவரு வந்து, "உங்க மனைவிக்கு வந்து மூளை காய்ச்சல் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சுயநினைவ இழந்துட்டு வராங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி செஞ்சு பார்க்குறோம்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. "நீங்களும் கொஞ்சம் கடவுள வேண்டிக்கோங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாரி சொல்லும்போது எனக்கு ஒரு நொடி ரொம்ப உலகமே இருண்டு போன மாரி ஆயிடுச்சு. என்னடா இது நம்ம மனைவிக்கு இப்படி ஒரு கதி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே அழ ஆரம்பிச்சுட்டேன்.
சில உறவினர்கள் வந்து என்ன அழாத ஒன்றும் பண்ணாத, இதெல்லாம் பொழைச்சிக்கோ ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மனைவியை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக படுத்திருந்தா. மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தா. மெதுவா ரூம் உள்ளே போயிட்டு அவள் கையை பிடிச்சிட்டு நான் அழுதுகிட்டு இருந்தேன். நான் தொட்ட அந்த நிமிஷம் நான் உணர்ந்து அவள் கண்ணு முழிச்சு பார்த்தா. என்னை பார்த்த உடனே கொஞ்சம் சிரிச்சா. அப்புறம் அழுகையும் வந்துருச்சு அவளுக்கு. அப்புறம் இவ்வளோ நாளாக வந்து நான் கூப்பிட வராத நீங்கள் இப்படி கூப்பிடாமலே வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்க முடியாத சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் கடைசியாக என்கிட்ட ஒரு ஆசை இருக்குது, அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா. என்ன ஆசை அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட நான் கேட்கும்போது, நான் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் என்னை குளிப்பாட்டணும், என்னோடய இறுதிச் சடங்கு ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் தான் வந்து எனக்கு போட்டு விடணும், கடைசியாக என்னை புதைக்கும்போது கூட நீங்கள் தான் வந்து என்னை குழியில் இறக்கி வைக்கணும், எனக்காக இது செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கதற அழுவ ஆரம்பிச்சிட்டா. அவள்கிட்ட வந்து நான் அப்படிலாம் வந்து சொல்லாத நீனு, உனக்கு ஒன்றும் இன்னும் ஆகாது, நிச்சயமாக வந்து நம்ம இன்னும் வாழ்க்கையை தொடங்கவே இல்லை, அதுக்குள்ளே நீ ஏன் வந்து மரணத்தை பற்றி பேசுகிற, நீ சாக மாட்ட எனக்கு தெரியும், நீ தைரியமான பொண்ணு தான், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழணும், குழந்தை பெற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவள்கிட்ட. அப்படியே அவளும் சொல்லிக்கிட்டே இருக்கா. எனக்கும் கொஞ்சம் அழுகையாக தான் இருந்துச்சு. அப்புறம் அவள் சொன்னதுக்கப்புறம் என்னை பார்த்து கொஞ்சம் சிரிச்சா. கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு விடவும் ரொம்பவும் சிரமப்பட்டா. நானும் பதறி போய் டாக்டரை கூப்பிட்டேன். அவங்களும் நீங்கள் வெளில இருங்க, நான் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை வெளில அனுப்பிச்சி விட்டு டாக்டர் வந்து மனைவியை செக் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளில வந்து டாக்டரு உங்கள் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்ற இந்த துக்கமான செய்தியை வந்து சொல்லும்போது எனக்கு மனசு உடஞ்சி அங்கேயே ரொம்ப நேரம் நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் என்னை சமாதானப்படுத்தி என்னையும் என் மனைவியோட உடலையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவளோட உடலை வந்து குளிப்பாட்டுறதுக்கு சில உறவினர்கள் வந்து முயற்சி செஞ்சாங்க. அவங்கள நான் தடுத்தேன். நானே குளிப்பாட்டுறேன், அவள் தான் வந்து என்னை கடைசி ஆசையாக சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ வந்து குளிப்பாட்டும் போது தான் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஏன்னா என் மனைவியோட உடலில் ஒரு ஆண் குளிப்பாட்டுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அம்மாவும் அக்காவும் வந்து நீ அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க. என் மனைவியோட கடைசி ஆசை நிறைவேற்றாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பெண் உறவினர்களை கூப்பிட்டுக்கிட்டு நானும் குளிப்பாட்டுறதுக்கான வேலையை தொடங்கினேன். அப்போது அவளோட முகம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் அவளை வந்து திருமணத்தில் பார்த்தப்போ இருந்த அழகு அதே மாதிரியே இருந்துச்சு. அவள் இறந்து விட்டா அப்படிங்கிறத என்னால் நம்ப முடியல இப்போ வரைக்கும். நானும் அழுதுகிட்டே மற்ற வேலைகளை பார்க்க தொடங்கினேன். அவளோட முதுகு பகுதியில் பார்க்கும்போது அங்கே தண்ணி ஊற்றும்போது சில காயங்களும் சில தழும்புகளும் இருக்கிறத நான் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தழும்பு இல்லை. நானும் அவசரமாக மற்ற இடங்கள்லாம் தேடி பார்க்க கை கால்கள்லாம் எல்லாத்துலேயுமே சில இடங்கள்ல வந்து தழும்பு தெம்புடுச்சு. என்னால் ஓரளவு புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு, என் மனைவிக்கு ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அவசரமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக அந்த இறுதி ஆடை அதையும் வந்து அவளுக்கு போட்டு விட்டுட்டேன். போட்டு விட்டு உடலை வந்து வெளியே வச்சாச்சு. அப்புறம் அக்காவை வந்து தனியாக கூப்பிட்டு நான் பார்த்த அந்த காட்சிகளை வந்து சொன்னேன். அவளும் பொறுமையாக இரு, அவளோட இறுதி ஊர்வலம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் உனக்கு எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா சொன்னான். அப்புறம் நானும் எல்லாரோடையும் சேர்ந்து என் மனைவியை வந்து கொன்ட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்க, இல்லை இது இயற்கையான மரணம் தான் அப்படின்னு சொன்னான். முதல்ல வந்து எல்லாம் முடியட்டும், அப்புறம் நான் விலாவாரியாக சொல்கிறேன், நீயே அவசரப்பட்டு உன் மனைவி வந்து அவமானப்படுத்திடாத அப்படின்னு சொன்னான். சரி, அவள் சொன்னது உடனே எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனாலும் எனக்கு வந்து அக்கா மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். எல்லா ஏற்பாடையும் வந்து செஞ்சு நல்லபடியாக வந்து அவளை வழி அனுப்பி அடக்கம் பண்ணுறதுக்கு முடிவு செஞ்சேன். அப்புறம் அவளோட கடைசி ஆசையான எல்லாத்தையும் நான் வந்து நல்லபடியாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சேன். எனக்கும் துக்கம் அதிகமாக இருந்தாலும் மனைவிக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற என்னுடைய கேள்வி மட்டும் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. யார் இந்த வேலையை செஞ்சுருப்பா, அவளுக்கு எப்படி தழும்பு வந்துச்சு, யாரோ அடிச்சிருக்காங்க அதனால தான் அந்த தழும்பு வந்திருக்குன்னு நான் யோசிச்சுட்டு எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப வந்து நான் வீட்டுக்கு வரும்போது எல்லா உறவினர்களும் வந்து போயிட்டு இருந்தாங்க. வீட்டில் வந்து இருக்கிறவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் அக்காவை வந்து கூப்பிட்டு வீட்டில் உள்ளவங்களையும் கூப்பிட்டு நான் விசாரிக்க தொடங்கினேன். அப்போ எங்கள் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு விதி முடிஞ்சிச்சு, அவள் போயிட்டா, அவ்வளோதான், ஆக வேண்டிய காரியத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. நானும் கொஞ்சம் கோபமாகி, அக்கா உன் மேலே நான் அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கேன், தயவு செஞ்சு என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுவ ஆரம்பித்த உடனே அவளும் அழுதுகிட்டே பேச ஆரம்பித்தா. அப்போ தான் அந்த உண்மையை வந்து சொன்னான். உனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அம்மா தான் எங்கே உங்ககிட்ட அதிகமாக பேசினா அவளோட ஆசையால் நீ வெளிநாட்டை விட்டு திரும்ப வந்துடுவியோ அப்படின்னு நினச்சி உங்ககிட்ட அதிகமாக பேசாமல் பார்த்துக்கிட்டாங்க. சில நேரம் உன்னோட மனைவியை வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சீக்கிரம் வச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிப்பாங்க. அப்புறம் அவளும் ஃபோனை வச்சுருவா. உன்னோட வருமானத்தை நம்பி தான் இந்த குடும்பமே இருக்குது, நடத்திட்டு இருக்காங்க அம்மா, எங்கே நீ வந்துட்டா அது பாதிக்கப்படுமே அப்படின்னு அம்மா நினச்சாங்க. உன்னோட அண்ணனும் சரியாக வேலைக்கு போகுதில்ல, அவனும் அவனோட மனைவி அவனோட குழந்த
எல்லாமே உன் வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்காங்க. அம்மாவுக்கு அண்ணன் மேலே அவ்வளோ பாசம் அதிகம் இருந்ததால் அதை கண்டுக்கல. சில சமயம் உன் மனைவி வந்து அம்மாவுக்கு தெரியாமல் ராத்திரி நேரத்தில் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்திருக்கா. அம்மாவும் அதை பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. ஆனால் காலைல கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் உன் மனைவி வந்து கொஞ்சம் திட்டி தீர்த்துருவாங்க. ஏன் இதுமாரி பண்ணுறேன் எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் உன் மனைவி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன நடந்தாலும் உன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டா. எங்கே தன்னால் உனக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் விரிசல் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி அவள் எதுவும் சொல்லலை. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து போனதுக்கப்புறம் உன் மனைவி கர்ப்பமானா. உன் மனைவி சந்தோஷமாக அம்மாக்கிட்ட சொல்ல அவங்களும் உன்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் மனைவிக்கிட்ட உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ வந்து இந்த விஷயத்த என் மகன்கிட்ட சொன்னீன்னா அவன் உடனடியாக கிளம்பி வந்துடுவான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு. அதனால் வந்து நமக்கு செலவு அதிகமாகிடும். ஒரு 3 மாதம் கழித்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உன் மனைவியும் ரொம்ப அமைதியாக இருந்துட்டான். அப்புறம் அம்மா ஒரு லேடி டாக்டர்கிட்ட வந்து போய் என்னோடய மருமகளுக்கு சின்ன வயசு தான் ஆகுது, இப்போ வந்து குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா, நீங்கள் ஏதாவது மாத்திரை இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்க அவங்க முதல்ல மறுத்துட்டாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட எப்படியோ பேசி சமாளித்து மாத்திரையாக வாங்கிட்டு வந்து உன் மனைவிக்கு தெரியாமலே சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்டாங்க. எங்கள் குழந்தை காரணத்தை காட்டி நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப வந்துடுவியோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே கருவும் களைஞ்சிருச்சு. கரு களைஞ்சதால் உன் மனைவி சில நாட்கள் வர கவலையாக இருந்தா. அப்புறம் எதேர்ச்சியாக அவளோட உடல்நிலை சரியில்லாமல் போக ஆரம்பிச்சுது. அதே லேடி டாக்டர்கிட்ட வந்து கூப்பிட்டு போனாங்க உன் மனைவியை. அவங்களும் நீங்கள் எதுக்காக வந்து கருவை கலைச்சிங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது உன் மனைவிக்கு ஒன்றும் புரியாமல் அவங்கக்கிட்ட என்ன ஏது அப்படின்னு விசாரித்தப்போ தான் அந்த லேடி டாக்டர் எல்லா உண்மையும் வந்து சொன்னாங்க. இவ்வளோ நாள் வந்து நான் எல்லாத்தையும் பொறுமையாக வந்து தாங்கிக்கிட்டு இருந்தேன். எப்போ நீங்கள் வந்து என் குழந்தைய எனக்கு தெரியாமல் வந்து கலைச்சிக்கிங்களோ அதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாமல் உன்னோட அம்மாக்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பித்தா. ஆத்திரப்பட்ட அம்மா அவளை மோசமாக வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள அடித்ததை அண்ணனும் அண்ணியும் வந்து வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க. ஏன் அடிக்கிறீங்கன்னு தடுக்க எண்ணமே வரல. அதனால தான் வந்து அவங்களுக்கு சில காயங்களும் இருந்துச்சு உன் மனைவியோட உடம்புல அம்மா அடித்த அந்த அடி. அப்புறம் இதை பற்றி உன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு உன்னை வேற ஒருத்தரோட தொடர்பு படுத்தி விவாகரத்து செய்ய வச்சுருவேன் அப்படின்னு மிரட்டி விட்டாங்க. அவளும் பயந்து போய் உன்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் யோசித்து அவளோட உடல்நிலை ரொம்ப மோசமாகிடுச்சு. உன் மனைவியோட குணத்தை பயந்த சுவாத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டுக்கிட்டாங்க அம்மா. அம்மா செய்கிற கொடுமைகளை எல்லாம் போதாதுன்னு அண்ணனும் அண்ணியும் அவங்க பங்குக்கு அவளோட மனசை காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. எப்பயாச்சும் நான் வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட உன் மனைவி இதெல்லாம் சொல்லி அழுவா. அவளோட மரணத்திற்கு காரணம் ஒரு வகையில் நானும் தான். ஏன்னா நானாவது உன்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும். அம்மா மேலே உள்ள அந்த பாசத்தால் அதை நான் உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அப்படி சொல்லியிருந்தா நீயும் வெளிநாட்டை விட்டு அவளோட சந்தோஷமாக இருந்திருப்ப. அவளும் வந்து இவ்வளோ நேரம் உயிரோடு இருந்திருப்பா. என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அக்கா அழுதுகிட்டு இருந்தா. அக்கா சொன்னதும் எனக்கு அழுகையும் ஆத்திரமும் வந்துருச்சு. அப்புறம் அண்ணங்கிட்ட போய் ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்க அவனும் எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வேணால் அம்மாவை வந்து கேட்டுக்க அப்படின்னு சொன்னான். அம்மாவை பார்க்க அவங்க தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் அம்மா நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தானே என் பொண்டாட்டியை நான் உங்ககிட்ட வந்து பாதுகாப்பாக இருப்பா அப்படின்னு நம்பினேன். ஆனால் நீங்களும் ஏதோ ஒரு அறியாத என்னோடய மனைவியை வந்து இவ்வளோ கொடுமையெல்லாம் செஞ்சிட்டிங்க. கேவலம் நான் அனுப்புகிற பணத்துக்காக என் மனைவியை மனசை புண்படுத்திட்டிங்களே. உங்களை என் அம்மானு சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் அவங்ககிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை. அவங்க அமைதியாகவே தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு விருப்பமும் இல்லை. அப்புறம் 2 நாள் கழித்து வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டு வீட்டையே நான் விற்றுட்டேன். ஏன்னா அது என் சம்பாதத்தில் நான் கட்டின வீடு. வீட்டிலேருந்து வந்த பணத்தை எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிற அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டேன். சில நாட்களில் துபாய்க்கும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வேறொரு கல்யாணத்தை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா என் மனைவியை நான் அந்தளவுக்கு நேசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் நானும் புரிஞ்சுக்கிட்டேன், பணத்துக்காக மனைவியை பிரிஞ்சு வந்தது எவ்வளோ பெரிய தப்பு. ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிச்சே அப்படின்னு எனக்கு தினம் தினம் ஒரு நரக வேதனையாக இருந்துச்சு. நானும் துபாய்க்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு கடை ஒன்றை தொடங்கினேன். வர்ற வருமானத்தை எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து நான் உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் சொந்த ஊருக்கு போகவே இல்லை. இடையில அம்மா இறந்து போனதா எனக்கு ஒரு செய்தி கிடச்சிச்சு. அப்போ கூட நான் அங்கே போகவே இல்லை. ஏன்னா என் அம்மா மேலே எனக்கு இன்னும் அந்த கோபம் குறையவே இல்லை. இப்போ எனக்கு 40 வயசு கடந்துச்சு. மனைவியோட இங்கே வாழ முடியாத வாழ்க்கை சொர்க்கத்தில் அவளோட வாழலாம் அப்படின்னு ஆசையோடு என் மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்.
இது உண்மையிலுமே ஒரு அருமையான ஸ்டோரி தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.